வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் கரவட்டியில் நடக்குது. இந்த அஜித் என்பவர் வெளிநாட்டிலே இருந்து தான் பிறந்த மண்ணில் பிறந்த நாளை பலரும் பலவிதமாக கேக் வெட்டி ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணி அப்படி வடமராட்சியில் மிகவும் பிரபலியமான அனைவருக்குமே வணக்கம். இன்றைய தினம் நிற்கக்கூடியது யாழ்ப்பாணத்தில், குறிப்பாக வடமராட்சி பகுதியில் நிற்கிறோம். வடமராட்சியிலையும் கரவட்டியில் இப்போ நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு மைதானம், கொலின்ஸ் விளையாட்டுக் கழகம் ஒரு புகழ்பூத்த ஒரு மைதானம். இந்த மைதானத்தில் நிற்கிறோம். இன்றைக்கே நீங்கள் வந்தாங்கன்னா ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுடைய பிறந்த நாள் கொண்டாட்டம் கரவட்டியில் நடக்குது, கொலின்ஸ் மைதானத்தில் நடக்குது. அது என்ன விஷயம், என்ன நடக்க போகுதுன்றது தான் பார்க்க போகிறோம். வளமைக்கு மாறான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இந்த கொண்டாட்டம் இருக்குது. பிறந்தநாள் கொண்டாட்டம் பண்ணாலே நீங்கள் நினைக்கலாம் பெரிய அளவில் கேக் வெட்டி ஆக்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாட்டு போட்டு எல்லாம் டான்ஸ் பண்ணி அப்படி செய்யக்கூடிய கொண்டாட்டம் இல்லை. இது ஒரு சமூகத்தினோட மேம்படுத்தக்கூடிய விதமான அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான இந்த கொண்டாட்டம் இருக்குது. கொண்டாட்டம் என்று சொல்கிறத விட இது ஒரு முன்னுதாரணமான செயல் என்று தான் நாங்கள் சொல்லணும். ஏனெண்டா இந்த காலத்தில் தங்களுடைய பிறந்த தினங்களை பலரும் பலவிதமாக கொண்டாடி கொண்டிருக்கிறத நாங்கள் சமூக வலைத்தளங்களூடாகவும் பல விதங்களையும் பார்க்கிறோம். அப்படியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த நபர் வள்ளிபுரம் அஜித் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும், ஏதாவது நன்மை செய்யணும் என்ற நோக்கோட அந்த பிறந்த நாளை இந்த மக்களோட இணைந்து தான் கொண்டாடுவதற்குரிய அந்த ஏற்பாடுகளை இந்த இடத்துல செய்திருக்கிறார். அவர் இங்கே இல்லாத நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய ஆக்களோட ஒழுங்குபடுத்தி இந்த நல்ல ஒரு செயற்பாட்டை தொடங்கியிருக்கிறார். என்ன நடக்க போகுது, என்னென்ன விஷயம் இங்கே செய்ய போயினோம்ன்றதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கொலின்ஸ் விளையாட்டுக் கழகத்தினருடைய பூர்ண ஆதரவோடு அவர்களுடைய இந்த மைதானத்திற்குரிய இந்த பகுதியில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்திருக்கணும். அவங்க நீங்கள் பார்க்கலாம். 30வது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அஜித் வள்ளிபுரம் என்று அவருடைய புகைப்படங்கள், சிறுவயது புகைப்படங்கள் உட்பட இப்போ இருக்கக்கூடிய அவருடைய புகைப்படங்கள் எல்லாமே அந்த இடத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு பேனர் ஒன்று அங்கே கட்டப்பட்டிருக்கு. வணக்கம். இன்றைய நாளில் கரவட்டி பகுதியில் நிற்கிறோம். இந்த நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த செயற்பாடு என்ன? இன்றைய தினம் சுவிஸ் நாட்டில் வசிக்கிற, சுவிஸ் நாட்டிலேயே பிறந்திருக்கக்கூடிய சகோதரர் அஜித் அவருடைய பூர்வீகம் இந்த கரவட்டி பிரதேசமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய 30வது பிறந்த தினத்தை முன்னிட்டு இன்றைக்கு இங்கே தேவையுடைய இனங்கண்டு மாணவர்களுக்கான கல்வி நன்கொடை, அதே போல துவிச்சக்கர வண்டி, இன்னும் மக்களுக்கான ஒரு நிதி ஆகியவற்றை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு கொலின்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய மண்டபத்திலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உள்ளபடியே அஜித் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு, அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய மனைவி, அவருடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு எங்களுடைய விசேஷமான நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு பல தேவையுடைய மக்கள் எங்களுடைய பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பிறந்த நாளை பலரும் பலவிதமாக கொண்டாடுகின்ற சம்பவங்களை, நிகழ்ச்சிகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனால் இதில் எல்லாவற்றிலிருந்து மாறுபட்டு தேவையுடைய மக்களுக்கு உதவியில் மனநிறைவு காணுகிற அஜித்துடைய குடும்பத்தில் விசேஷமான நன்றிகள். அவர்களுடைய இந்த சுவிஸிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் 3 அணிகள், 3 நிறுவனங்கள் அவர்கள் இந்த இந்த விடயங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பிரதர்ஸ் கிளப் என்கிற ஒரு கழகம், அதே போல் ரீப்ளே ஃபிலிம்ஸ் அவர்கள் அங்கே அந்த நாட்டிலே இந்த செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். தமிழ் அடையாளம் என்கிற ஒரு நிறுவனம், இவர்கள் இந்த 3 பேரும் இதற்கு அங்கத்துவம் செய்வர்களாக இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை எங்களோடு இந்த இந்த செயற்பாட்டுக்காக திரு சொக்கலிங்கம் ரஞ்சன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அவருக்கும் எங்களுடைய விசேஷமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அப்படியாகத்தான் சுவிஸ் நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய ஒரு நபர் இப்பொழுது தன்னுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய ஈழத்தில் கரவட்டியில் இருக்கக்கூடிய இந்த பகுதி மக்களுக்கான சில உதவி திட்டங்களை செய்கிறார். உதவி திட்டம் என்பதை தாண்டி அவர்களுடைய மேம்படுத்தக்கூடிய அந்த செயற்பாடாக அமையுது. இதை விட பார்த்தீங்கன்னா அவர்கள் சுவிஸ் நாட்டிலேயே தமிழ் அடையாளம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ் பாரம்பரியத்தையும் அதன் கதைகளையும் ஒவ்வொரு அணிவகுப்பின் மூலம் சமகால தோற்றத்தை உயிர்ப்பித்து முன்வைக்கின்ற அந்த செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே மாதிரியாக பிரதர்ஸ் கிளப் சுவிஸ்
சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை அங்கே இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தின் மூலமாக விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை ஊக்குவித்து வளர்ச்சியையும் ஆதரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். அதை விடவும் பார்த்தீங்கன்னா ரிப்ளே பிலிம்ஸ் என்று சொல்லக்கூடியது சுவிட்சர்லாந்தின் பேர்ன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ தயாரிப்பு நிறுவனமாக இருக்குது. அதையும் இவர்கள் தான் இயக்கி கொண்டிருக்கிறார்கள். ஐரோப்பாவில் இடம்பெறக்கூடிய தமிழ் சமூகத்திற்கான வீடியோ தயாரிப்புகளை அவர்கள் தங்களுடைய அந்த சேவையாக அதையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக பல்வேறு விஷயங்களை சுவிட்சர்லாந்திலையும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் தங்களுக்கு ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் என்ற அந்த நோக்கத்தோடு தன்னுடைய பிறந்த நாளில் இந்த நாளில் சிறப்பான சில செயற்பாடுகளை செய்கிறார். என்ன விஷயம் நடக்க போகுதுன்றதை நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற எல்லோருக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த நிகழ்வு என்ன மாதிரி என்று சொன்னால் இந்த அஜித் பலிபுரம் என்பவர் சுவிஸ் நாட்டிலே இருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் நேற்றைய தினம் நாங்கள் இந்த பிறந்த நாளை ரெண்டு திட்டமிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று இயற்கை எங்களை விடவில்லை. அதுக்காக இன்றைக்கு நல்லொரு சூழ்நிலையில் நாங்கள் இந்த கொலின்ஸ் விளையாட்டு கழகத்தில் இந்த நிகழ்வை நடத்துகிறோம். இதில் இந்த அஜித் பலிபுரம் என்பவர் இந்த வடமராட்சியைச் சேர்ந்தவர், கரவட்டியைச் சேர்ந்தவர். அவர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு தன்னுடைய பிறந்த மண்ணில் ஏதாவது செய்ய வேணும் என்ற நோக்கத்துக்காக இந்த 30 படிக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த கொப்பி போன்ற உபகரணங்களையும் 20 வயோதிப ஆக்கள், கஷ்டப்பட்ட ஆக்கள், பெண் தலைமத்துவ குடும்பங்களை சேர்ந்தவர்கள் 20 பேரை நான் சிறிய இடங்களுக்கு தான் நாங்கள் அதை தெரிவு செய்திருக்கின்றோம். அவர்களுக்கு ஒரு பொதி ஒன்று கொடுக்க போகின்றோம். அதை விட 2 கஷ்டப்பட்ட பிள்ளைகள் 2 வாழ்வாதாரத்துக்கே மிக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற 2 பேருக்கு அந்த 2 சைக்கிள் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. அதை நாங்கள் இந்த சைக்கிள் இந்த இடத்திலே வைத்து சைக்கிளை கொடுக்க இருக்கின்றோம். அவருடைய பேர் நான் அஜித் பலிபுரம். இவரை பற்றி நாங்கள் சொல்ல வேணும் என்னென்று இன்றைக்கு இளம் வயதினர் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சீரழிஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் இந்த அஜித் என்பவர் வெளிநாட்டிலே இருந்து தான் பிறந்த மண்ணில், அதாவது இந்த கரவட்டி மண்ணில் உள்ளாக்களுக்கு தன்னுடைய பிறந்த நாளில் ஏதாவது செய்ய வேணும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு இந்த ஒரு நல்ல கைங்கரியத்தை செய்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆகவே அவருக்கு முதல் அவருடைய பிறந்த தின வாழ்த்துக்களை நாங்கள் இதயபூர்வமாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். மற்ற ஒன்றை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகின்றது என்றால், ஒரு இளைஞன் கொண்டாடுகின்றான் என்றால் அவன் அதாவது மதுவைத்தான் பிரதானமான நோக்கமாக கொண்டு எல்லாரையும் கூட்டி கும்மாளம் போட்டு செய்கின்றார். ஆனால் இந்த அஜித் என்பவர், இந்த அஜித் ஒரு நல்ல கைங்கரியத்தை இங்கே செய்திருக்கின்றார். இந்த பிள்ளைகள் நான் நினைக்கிறேன் அந்த கொப்பி அவர்களுக்கு போதுமானதாக காணும். ஆரம்பத்தில் ஏஎல் படிக்கிற வரைக்கும் உள்ள அந்த பிள்ளைகளுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே அவருக்கு எங்களுடைய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்ல ஆசையை, நீண்ட காலம் நோய் நொடியற்று வாழ்வோடு அவற்றை வாழ்வு சிறக்க வேண்டும் என்று இந்த நாளிலே பிரார்த்தித்து அவருக்காக இந்த பிறந்த தின கொண்டாட்டத்திலே இந்த கேக்கை வெட்டி எல்லோருக்கும் பகிர்ந்து அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள வேண்டும்.
ஏற்கனவே பரஞ்சோதி என்ன இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்படுவதற்கான காரணங்களை தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். திரு அஜித் அவர்கள் அவர் பிறந்ததும் சுவிஸில் தான், வாழ்ந்து கொண்டிருக்கிறதும் சுவிஸில் தான். அவருடைய பூர்வீகத்தை கரவட்டியை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். வள்ளிபுரம் அஜித் அவருடைய பெயர். உங்களில் சில பேருக்கு அவர் சில நேரங்களில் தெரிஞ்சிருக்க கூடும். அவர் தன்னுடைய 30வது பிறந்த தினத்தை தன்னுடைய பிறந்த மண்ணில் கொண்டாட வேண்டும் என்றதுக்காக இப்படி ஒரு சின்ன ஏற்பாட்டை அவர் செய்திருக்கிறார். அவருக்கு முதல்ல நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே பரஞ்சோதி என்ன அது தொடர்பாக விளக்கங்களை சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் பலருக்கு பல தேவைகள் இருக்கு. நாங்கள் ஒரு சின்ன ஒரு வேலையை செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு திரு அஜித் மூலமாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. விசேஷமாக திரு அஜித் அவர்கள், அவருடைய குடும்பத்தார் அவர்கள் மிகவும் சிறப்பாக முறையிலே நீண்ட காலம் அவருடைய அடுத்தடுத்த பிறந்த தினங்களையும் இந்த பிரதேசங்களில் கொண்டாட வேணும் என்ற கோரிக்கையை நாங்கள் அஜித்தினுடைய குடும்பத்தினருக்கு நாங்கள் வைக்க முடியும். திரு சொக்கலிங்கம் ரஞ்சன் அவர்களுடைய நல்ல நண்பர், நீண்டகால நண்பர். அவர் தான் இந்த ஏற்பாட்டை சுவிஸில் இருந்து என்னோட கதைச்சு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். திரு பரஞ்சோதி அவர்கள், அதே போல எங்களுடைய கலைச்சொல்லி அவர்கள், அஜிதா போன்றவர்கள், மணாளன் போன்றவர்கள், இன்னும் பலர் இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம். சாசி என்ற சார்ந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே தங்களுடைய மிக சிறப்பான முறையில் ஆக்களை தேர்ந்தெடுத்து செய்திருக்கிறார். விசேஷமாக இந்த கொலின்ஸ் விளையாட்டுக் கழகத்தினுடைய நிர்வாகத்தினர், அதனுடைய தலைவர் ஜெயச்சந்திரன் அவர் இன்றைக்கு எங்களோட இருக்கிறது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த இடத்தை, இந்த கொலின்ஸில் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுன்றது அது பெரிய விஷயம். அது ஒரு லேபர் வடமராட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி நடக்கிறபடியால் அவர்கள் இந்த இடத்தை எங்களுக்கு அவர்கள் தந்தமைக்காக அவர்களுக்கு விசேஷமாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து, உங்களை கர நேரம் நாங்கள் காக்க வைக்க கூடாது, ஆனபடியால் எல்லோர் சார்பிலும் நாங்கள் திரு அஜித் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்த தினத்தை மீண்டும் ஒரு தடவை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. அப்படியாக இன்றைய நாளில் தன்னுடைய அந்த 30வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய அஜித் வள்ளிபுரம் அவர்களுக்கு ஒரு கேக் வந்து இந்த இடத்துல வெட்டி இவர்களும் மகிழ்ந்திருந்தார்கள். அவருக்கு உரிய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்தார்கள். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே முன்னர் நான் குறிப்பிட்டது போலவே மாணவர்களுக்கான உதவி திட்டம், அதாவது பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்களுக்கான கொப்பிகள் புத்தகங்கள் வழங்கக்கூடிய அந்த செயற்பாடு, கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கான அந்த கொப்பி புத்தகங்கள் வழங்கக்கூடிய செயற்பாடு வந்து இந்த இடத்துல செய்திருந்தார்கள். அந்த காட்சியில் தான் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை விடவும் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரம் தேவைப்படக்கூடிய முதிர்ந்தவர்கள், வயது நிறைந்தவர்களுக்கான உதவி திட்டங்கள் கூட இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தது. பொருட்களாக இந்த இடத்துல ஒரு பொதியாக அது இங்கே வழங்கப்பட்டிருந்தது. குறிப்பாக கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டவர்களுக்கு அந்த பொருட்கள் வந்து இங்கே வழங்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை விடவும் பார்த்தீங்கன்னா தேவைப்படக்கூடிய இரு மாணவர்களுக்கு இந்த இடத்துல வந்து துவிச்சக்கர வண்டி, சைக்கிள் வந்து வழங்கப்பட்டிருந்தது. இந்த உதவி திட்டங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவர்களால் வந்து மீளாய்வு செய்யப்பட்டது. அதாவது யாருக்கு இந்த உதவிகள் சென்று சேர வேணுமோ அவர்களை தெரிவு செய்து இந்த உதவி திட்டங்களை இந்த இடத்துல வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த நீண்ட தூரமாக பாடசாலைக்கு நடந்து செல்லக்கூடிய மாணவர்களுக்கான துவிச்சக்கர வண்டியும் இந்த இடத்துல 2 துவிச்சக்கர வண்டிகள் வள்ளிபுரம் அஜித் அவர்களால் வந்து இந்த இடத்துல வழங்கி வைக்கப்பட்டிருந்தது. அப்படியாக ஒரு முன்னுதாரணமான ஒரு பிறந்தநாள் கொண்டாட்டமாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய பலரும் வந்து பலதரப்பட்ட உதவிகளை வந்து செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இப்படியான முன்மாதிரியான செயற்பாடுகளை செய்யும் பொழுது வந்து இதே மாதிரியாக இன்னும் நிறைந்த மக்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த செயற்பாடு இருக்கிறபடியால் இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் செய்யக்கூடிய மாதிரியான விஷயமாக அமையும். கிராமங்களில், ஊர்ப்புறங்களில் நிறைய பேர் இன்னும் தேவைகளுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை தேடி அறிந்து குறிப்பாக
அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம சேவையாளரோ இல்லாட்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடம் சம்பந்தமாக அறிந்திருக்கக்கூடியவர்களை வைத்து தகவல்களை திரட்டி உரியவர்களுக்கு அந்த உதவிகளை நீங்கள் செய்யும் பட்சத்தில் வந்து அது ஒரு சிறந்த விஷயமாகவும் அவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியமாக இருக்கும். அப்படியாக இன்றைய நாள் இந்த உதவியை செய்திருக்கக்கூடிய அஜித் வள்ளிபுரம் அவர்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அவருடைய தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வுகள், பிறந்தநாள் நிகழ்வுகள் அப்படியான பல்வேறு விஷயங்களுக்கு வந்து ஊர் சார்ந்த கல்லூர் வட்ட மக்களுக்கு வந்து தன்னுடைய அந்த உதவிகளை செய்ய வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு மிகவும் வறுமைக்கோட்டில் வசிக்கின்ற மாணவர்களுக்கும் மற்றும் வயோதிகர்களுக்கும் கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கும் நாங்கள் சிறிய பொதிகளை வழங்குவதற்காக இங்கே எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வருகிற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த அஜித் தள்ளிபுரம் என்பவரின் உதவிக்காகவும் உதவி செய்தவருக்கும் நாங்கள் மிகவும் நன்றியை தெரிவிப்பதோடு எங்களுடைய கரதீவன் அண்ணா அவர்கள் வருகை தந்துள்ளார். அவருக்கும் முதற்கண் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய மூத்த உறுப்பினர் ரஞ்சன் ஜிஎஸ் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மற்றும் தலைவர் விளையாட்டுக்கழக தலைவர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மற்றும் எமது சகா உறுப்பினர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு நன்றி.